ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதனால வந்தா செம கிரவுட் இருக்கும். முட்டை சாப்பிட கூடாதுமா. அர்ச்சனா தேங்காய் எடுத்துன்னு வராரா? சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. எவ்வளவு கொத்து கொத்தா இருக்குன்னு சொல்லிட்டு உழுதா உழுதுபா. பச்சை கலரும் அப்புறம் குங்கும கலர் வளையலும் கலந்து போட்டிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டு இருக்கோம். மேல்மலையனூர் போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு பிளான் பண்ணோம். எப்பவுமே வந்து நாங்க வந்து கார் வச்சு பொறுமையா பிளான் பண்ணி தான் போவோம். இப்ப திடீர்னு பிளான் பண்ணோம், கிளம்பிட்டோம். ஆமா, குலதெய்வ கோயிலுக்கு போகணும், போயிட்டு வந்தா நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சடனா பிளான் பண்ணி பைக்லயே போலாம் சொல்லிட்டு கிளம்பிருக்கோம். காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு சூப்பரா குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேர் அடி சைனா கண்ணு மாதிரி இருக்குல்ல. போலாமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் சூரியன் கிளம்பி வருது. ஆமா, மார்னிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா இந்த வழி போறதுக்கு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சில்லுன்னு இருக்குல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மயிலம் வழியா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். பைபாஸ் வழியா போனா ஓவரா வெயில் காயும் சொல்லிட்டு இந்த வழி சூஸ் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. ஆமா, பிஸ்கட் பால் குடிக்கிற கேப்ல இதெல்லாம் என்னடி தலசி வதை கூட்டு வந்துட்டேன். ஒண்ணுமா சேர்ந்து அப்பா சாப்பிடு, நீ சாப்பிடு. அப்பா உவா சாப்பிட்றேன். பிஸ்கட் டீ தூங்கிட்டே இருந்தால அப்படியே கூட்டு வந்துட்டேன். அதனால தலசி விடலான்னு சொல்லிட்டு தலைக்கு தலசி விட்டு பேண்டு சீப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மேக்கப் போட்டுப்போம். பூ போகும்போது வாங்கி வச்சுட்டு போகலாம். சரி, வீட்டில் வந்து டீ காஃபி கூட எதுவும் போடல. தூங்கி எழுந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ பால் பிஸ்கெட் சாப்பிட்றோம். ஓகே. எங்கள் அம்மா போக மாட்டேங்கிறாங்க நினைக்கிறேன். எடுத்து விடுறதுக்கு 7 மணி எடுத்து. நான் எழுந்து பாதி தூரம் வந்துட்டோமா அப்படின்னு. ஹலோ, முட்டை சாப்பிடக்கூடாது. முட்டை சாப்பிடக்கூடாதுமா. உத குடுக்கணுமா? சசிதாக்கு அடி குடுக்கணுமா? பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன், பிஸ்கெட் சாப்பிடலாம். முட்டை வாங்கணுமா? முட்டை சாப்பிடக்கூடாதுமா, முட்டை சாப்பிடணுமா? டீ குடிச்சாச்சு. இப்ப வந்து கிளம்பலாமா? கொஞ்ச நேரம் வண்டிக்கு ரெஸ்ட், எங்களுக்கும் ரெஸ்ட். சரி, இப்ப நேரம் கிளம்பலாம். ஓகே ஓகே. இது என்ன ஏரியா? வெளிய பெரிய ஜங்ஷனா இருக்கு. தெரியல, நல்ல பெரிய ஜங்ஷனா இருக்கு. என்ன ஊருன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஊருன்னே தெரியாம வந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன். இப்போ இப்படிதான் நேரா போகணும் இல்ல, நம்ம வழி மட்டும் தெரியும். செஞ்சுக்கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே மழையா இருக்குல்ல. மழை வந்துருச்சுனாலே செஞ்சுதான். மழை 2 சைடுமே வந்து பாத்தீங்கன்னா அழகா மழை. நடுவுல ரோடு எவ்வளவு கிட்டே இருக்கு போற மழை. பக்கத்துலயே வீடு கட்டிட்டாங்க போறா. பாறைலாம் பார்த்தா பயமா இருக்கு. பாறை, பெரிய பெரிய பாறை உழுது பேபி. கீழே உழுதா ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில போகும்போதே நாவமரம் பார்த்தோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொத்து கொத்தா இருக்கு நாவப்பழம். அதுக்குள்ள நாவப்பழம் சீசன் வந்துருச்சு. ஆமா, சீசன் வந்துருச்சு போல இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கொத்து கொத்தா இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கு. ஆனா பழம் குட்டி குட்டியா இருக்கு. இன்னும் பழம் பழுக்க ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். கீழேயுமே நிறைய கொட்டி கிடக்கு பாருங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? அவர் சொல்ற நாவப்பழம் வேணும். குட்டி குட்டி நாவப்பழம். ஜசிதா எவ்வளவு தெளிவா பேசுறது பாரு. இது புட்டி உள்ளக்கு நான் வரும் பேபி. ஆமா, எனக்கு ஒரு கிளை புட்டி கொடு. இன்னும் கொஞ்சம் டைட்டா புடிச்சிக்க. உழுதா? உழுதுபா. காய் தான் உழுது. இல்ல இல்ல, பழம். பழமா? சரி, கட்ட பழம். ஃப்ரெண்ட்ஸ், நாவப்பழம் பறிச்சாச்சு. ஆனா ரோட்ல அங்க இருந்து வரும்போதே நாவ மரம் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாத்துட்டே தான் வந்தோம். ஆனா அங்கெல்லாம் குட்டி குட்டி மரமா இருந்தது. இதான் பெரிய மரம், நல்லா பழமா இருக்கு. நல்ல பெரிய மரம் தான். திராட்சை கொத்து மாதிரி வச்சுக்கிறாரு ஜஸ்விதா. காட்டுமா? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கா? இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், கிட்டே இருக்கு பேபி. அழகா ஒரு கிளை உடைச்சாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல கொஞ்சம் பழம் இருக்கு, செங்காய், காய் எல்லாமே இருக்கு. அவ்வளவுதான், மேலே பாக்குறாரு ஜஸ்விதா. கீழே போட்டா நல்லா திராட்சை கொத்து மாதிரி இருந்தது. கீழே போட்டேன். இந்த இதை வச்சுக்கலாம். இதுதான் நல்லா இருந்தது, வச்சுக்கணும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நாவப்பழம்
ஆனால் இது பழமா சட்டை தான் நல்லா இருக்கும். காய சட்டைன்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் துவரா இருக்கும், புளிப்பா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்ல கலர் பாரு, சூப்பரா இருக்கு, நல்ல கலர். இங்க பாருங்க அழகா மரத்துல இருந்து பறிச்சாரு, கீழே நல்லா உழுந்து கிடக்குது, பழம் பழுத்து அப்படியே கீழே உழுந்து இருக்கு. நல்லா இது, நல்லா இது புளிப்பா இருக்குதா? நாக்கு அதுக்குள்ளே கலர் ஆயிடுச்சு பேபி. ஆனா அந்த அளவுக்கு கலர் இருக்கு சங்கீதா. இதெல்லாம் நாட்டு நாவ மரம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நாவ மரத்துல அழகா நாவப்பழம் பறிச்சு சாப்பிட்டு கிளம்புறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா போலாம். மலையனூர் கிட்ட வந்துட்டோம். என்னடி சிவப்பாத ஆவலடி அவர் நாக்கு கட்டுறாரு. கடிக்கூடாது புளிப்பு போல. ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வந்தாச்சு. வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பேபி அழகா பூ வாங்கி கொடுத்துட்டாரு. நானும் பூ வச்சுக்கினா ஜெஷிதாவும் அழகா பூ வச்சுட்டாரு. கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாக்கும்போதே கிரௌட் கம்மியா தான் இருக்கு. நிறைய போய் சாமி பார்க்கலாம், பாத்துட்டு வரலாம் வா. அமாவாசை ஆனா இந்த பக்கமே வர முடியாது, அவ்வளவு கூட்டமா இருக்கும். இன்னைக்கு திங்கக்கிழமைன்றதுனால அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. சாமியெல்லாம் பார்த்துட்டு போலாம். ஜஷிதாவும் சங்கீதாவும் நடந்து வராங்க. அர்ச்சனை தேங்காய் எடுத்துன்னு வராரா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு. நேத்து சண்டே வந்து நிறைய கிரௌட் இருந்துதான். இதுக்கப்புறம் ஆடி மாசம் ஃபுல்லா ஓவரா கிரௌடா இருக்கும். இன்னைக்கு வந்து ஃப்ரீயா இருக்கு, நல்லா ஜாலியா நம்ம போயிட்டு ஃப்ரீ தரிசனம் போய் பார்க்கலாம். சுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த சந்தால போனா ஃப்ரீயா தான் இருக்கு. ஃப்ரீயா போய் ஃப்ரீ தரிசனம் வழியா போய் சாமி பார்க்கலாம். அவர் மேலே நடந்து வர்றாரு. சீட்டிங் ஆமா, ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும்போது எவ்வளவு நேரம் நின்னுனே இருக்க முடியும். அதனால அப்பெல்லாம் சாமி போய் பாக்குறதுக்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகிடும். பொது தரிசன வழியா தான் ஃப்ரெண்ட்ஸ் வர ஃப்ரீயா இருக்கு, ஜாலியா. அவர் சர்க்கஸ் காட்டிட்டு வர்றாரு. வா வேகமா வா ஜெஷிதா. ஜெஷிதா வேகமா நடந்து வர்றாரு. சாமி தரிசனம் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பழம் உடைச்சிட்டு சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு குங்குமம் வச்சிருக்காரு பாருங்க, அவரே எடுத்து வச்சுட்டாரு. பக்தி முத்தி பொங்கல் சாப்பிடுமா? பிரசாதம் கொடுத்தாங்களா, அது சாப்பிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். சாமி பிரசாதம் சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். கோயிலுக்கு வந்தா வந்து வளையல் போட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க எப்பவுமே. கையிலயும் வளையல் இல்ல, ஒரு கையில தான் வளையல் இருந்த, சரி வளையல் போட்டுக்கலான்னு வந்தாச்சு. நல்ல கலரா பார்த்து போட்டு வளையல் இல்ல, மணி வாங்கிக்கலாம். கழுத்துல போட்டு மணி வாங்கிட்டு அப்புறம் எனக்கு போட்டு ஸ்டிக்கர் போட்டுல நான் வந்து ஜெஷிதாவோட போட்டு வச்சுட்டு வரேன். போகும்போது அதையும் வாங்கிட்டு போலாம். பாப்பாக்கு வளையல் வேணுமா? வளையல் போறது ஜெஷிதா எப்படி பாக்குறாங்க? என்னம்மா வேணும்? பாப்பாக்கு வேணுமா? பாப்பாக்கு வளையல் வேணுமாமா? ஃப்ரெண்ட்ஸ் பச்சை கலரும் அப்புறம் குங்கும கலர் வளையலும் கலந்து போட்டிருக்கேன். பேபி தான் வந்து போட சொன்னாரு. நல்லா அதே போட்டுட்டு அழகா இருக்கு. நான் எப்பவுமே குங்கும கலர் போடுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பச்சை கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இன்னைக்கு தான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்கல்ல. சரி என்னம்மா பிபி ஊதத்து பூ வேணும்னு வர வண்டியில போகும்போதெல்லாம் ஊதினே வருவான். பாரு போய் எடுத்துட்டாரு. சரி போதும், உனக்கு சின்னது வா. பட்டர்ஃப்ளை மணி இருக்கு. ஆர்டின் மணி, பட்டர்ஃப்ளை மணி ஏதாவது ஒன்று வாங்கிக்க. ஆனா வீட்டுல லாஸ்ட் டைம் கலர் கலரா தானே போட்டுருந்தா. சரி அப்ப பிளைனா வாங்கிக்குவா. இது மாதிரி ஏதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டா? இது நிறைய மணி இருக்குப்பா. அழகா என்னப்பா எப்படி ஊதணும்? ஊதுவா? இதுல வருமானத்துல நுர பெருசா வாங்கிக்கோல. பெருசா கூட வாங்கிக்கலாம். வளைஞ்சி கிடக்கு, பெருசு வாங்கிட்டு. உங்க அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா மணி செலக்ட் பண்ணாரு. நான் கலர் கலரா பார்த்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா வாங்கியிருக்காரு. ஆனா நல்லா தான் பேபி இருக்கு, சூப்பரா இருக்கும். சார்
வாவ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. ஜஷிதா அம்மா விடுவாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய பபுள்ஸ் போகுது பாரு. கடையிலே விடு. இதுல கண்டிப்பா பபுள்ஸ் வரும் ஆனால. ஆமா. ஏய் ஒழுங்கா விடு. ஏய் ஏய் நல்லா பெரிய பபுள்ஸ் சூப்பரா போகுது. சம ஹைட் போகுது வெடிக்காம. சரி நம்ம வீட்ல போய் விடலாமா ஜெஷிதா? வா ஜெஷ்டாக்கு மணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டு அப்புறம் வந்து பாப்பா விளையாடுறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு இப்ப நேரா வீட்டுக்கு தான். அவ்வளவுதான் வீட்டுக்கு போலாம். போகும்போது ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம். காலையில சீக்கிரமா கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சாமி பார்த்துட்டு போகும்போது சாப்பிட்டு போலாம். 9 மணிக்கெல்லாம் கிளம்புறோம் வீட்டுக்கே ரிட்டர்ன் இல்ல. ஆமா சீக்கிரமா வந்தோம் ஃப்ரீயா இருந்து பொது தரிசனத்துல போய் சாமி பார்த்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வளையல் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். ஜஷிதா போகும்போதே முட்டை மிட்டாய் வேணும்னு சொல்லிட்டே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். நான் போகும்போது முட்டை மிட்டாய் கடையை காட்டிட்டே போனேன்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா முட்டை மிட்டாய் வாங்கிட்டு அப்படியே இங்கே சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். டிஃபன் சாப்பிடலாம். ஆமா டிஃபன் சாப்பிடலாம் ஜஸ்டா. மதுரை மீனாட்சி பவன் சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. ஆமா நல்லா தான் இருக்கும். லாஸ்ட் டைம் இங்க நம்ம சாப்பிட்டோம்ல சூப்பரா இருந்தது. ஆமா போலாம். எனக்கு பொங்கல், ஜஷிதாக்கு பூரி, ஜஷிதாக்கு பூரி, கீ ரோஸ்ட். இன்னைக்கு மார்னிங் டிஃபனே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு கீயே பிடிக்காது. என்னப்பா என்ன வேணும்? முட்டை மிட்டாய் வேணுமா? வரேன் சாப்பிட்டுட்டு இப்போதான் வெளில நிறைய. சரி வாமா. ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கினான்ல அதனால கோவம் வந்துச்சு அவருக்கு. இது ஒண்ணுதான் வாங்க போறியா அப்படின்னு. வா முட்டை மிட்டாய் வேற இருக்கு பாருமா. முட்டை மிட்டாய் இங்கதான் இது 100 ரூபாய். விழுப்புரத்துல 120 ரூபா. ஸ்பூன் உள்ள வச்சுக்கோங்க சாப்பிடலாம். ஸ்பூன்லாம் தெரிஞ்சு பார்த்தியா? இவ்வளோ நான் இங்கே விளையாடிட்டு இருந்தேன். விடு பாப்பா. ஆனா பபுள்ஸ் வருது. உடஞ்சிடுதா? உடஞ்சி போகுது. வெளில பறக்க மாட்டேங்குது. ஜெஸ்ட் எங்க பாரு. ஜெஸ்ட் அம்மா பபுள்ஸ் வராங்க பாரு. நாடி பபுள்ஸ் குட்டியா விடுற. இல்ல அழகா வந்துச்சு. தள்ளு எந்த பக்கம் வருதா? வடக்கு வர்றாரு. என்னம்மா அது? முட்டை முட்டை மிட்டாயோட முட்டை. போதும் என்ஜாய் பண்ணது போதும். வாங்க போலாம். நல்ல பழமா கொடுங்க. காம்பெல்லாம் காஞ்சி காட்டு. இது வதங்கும். நல்லதா தானா பழகும்போது இது வதங்கும். ஜூஸ் மாதிரி போட்டேன். ரசாலாம் செம்மையா வருது ஜூஸ். அப்படியே ஜூஸ் மாதிரி தான் இருக்குது பழம். செம்ம டேஸ்டா இருக்குது அந்த மாம்பழம். போகும்போதே பாத்துட்டு போனேன். மாம்பழ ஜூஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குதாமா? இந்த சைடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் விற்கிறாங்க. நிறைய வெரைட்டி இருக்கு. நான் தாளாப்படி வாங்கலாம் தான் வந்தேன். தாளாப்படி வாங்கிக்கோ. தாளாப்படி இருக்கு. தாளாப்படிக்கு வந்து எடுத்துக்கிறேன். ரஜினா மாம்பழம் சாப்பிட்றதுல இதுவாக இருக்கு. ஊத்துது கீழே. வாங்கி போலாமா? அவ்வளவுதான் மாம்பழம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேரா வீட்டுக்கு போக வேண்டியதான் பேபி. ஆமா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போவோம். ஆமா ஆனா பழமா இருக்குது. அதில் வச்சா இது ஆயிடாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறேன். நான் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோ. சரி போலாமா? வீட்டுக்கு போலாம். நேரத்தோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை மிட்டாய் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அதுக்கே காலையிலே போனோம். விடிய காலையில போனோம். ஆனா செம்ம வெயில் வரும்போது தீஞ்சிட்டேன். அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மயக்கம் வர மாதிரி. போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஜஷிதாவை நல்லா துணி போட்டு மூடி அழகா வந்து பாத்தீங்கன்னா கூட்டின்னு வந்தேன். இங்க பாருங்க எல்லாம் வாங்கி வந்து அப்படியே வச்சாச்சு. உள்ள எடுத்துட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்.
சவுத் இந்தியன் கலினரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குக்கிங் சேனல் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இதுக்கப்புறம் ரெகுலரா டெய்லி 12 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் அப்படி இல்லைன்னா குக்கிங் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வரும். ஸோ மிஸ் பண்ணாத பாருங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், பின் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வெறும் குக்கிங் வீடியோ மட்டும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் 12 மணிக்கு ஷார்ப்பா வீடியோ வந்துடும். ஸோ பாருங்க என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ்? முட்டை மிட்டாய் சாப்பிட்றதுக்கு தட்டு வேணுமா? முட்டை 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 புட்டை தட்டை புட்டான்றான். சாமி கும்பிடும். முட்டை மிட்டாய் வந்த உடனே தூங்கிட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்த உடனே முட்டை மிட்டாயின்னு எழுந்துட்டு முட்டை மிட்டாய் திறக்கிறாரு. ஐ எப்படி திறக்கணும்? முட்டையை உடச்சி எடுக்கிறாரு அவரு. பாப்பா தூங்கிட்டு பாப்பா. பாப்பாக்கு ஸ்பூன் வேணுமா? எப்படி சாப்பிடுவோம் ஜெஸ்டா? எவ்வளவு டயர்டா இருந்தாலும் முட்டை மிட்டாய்க்கு அப்புறம் தான். இது நல்லா டேஸ்டா இருக்கும் தெரியுமா? எப்பயுமே போனா வாங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடையில. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபாய், அங்க 100 ரூபாய் விற்கும். அது மட்டும் இல்ல, அங்க வாங்கினா மட்டும் ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். உடனே காலி ஆயிடும், நிறைய பேர் வாங்குவாங்களா, ஸோ அதனால நல்லா இருக்கும். அதனால எப்பயும் வாங்கிட்டு வரும். ஜெஷிதா இதான் உனக்கு ஓகே, சாப்பிடு. சாப்பிடுமா? என்னம்மா? என்ன இன்னும் கொஞ்சம் வை. கேளு, இன்னும் கொஞ்சம் வைமா. கொஞ்சமா எடுத்து கொடுத்துருக்கணும் போல இருக்கு. என்னமா கொஞ்சம் தான் தெருக்கு. என்ன இன்னும் கொஞ்சம் சாப்பிடுயா, அவ்வளவுதான். இது ஒண்ணு இது ஒண்ணு. எப்படி என்ன சொல்லு? அம்மா இன்னும் கொஞ்சமா, அம்மா இன்னும் கொஞ்சம் வேணும். இந்தா சாப்பிடு. போதும் போதும் மாமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு ஜாலியா வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பயுமே வந்து எங்க மலையின் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, எப்பயுமே ஏதாவது ஒரு பாசிட்டிவா நடக்கும். ஆமா, சோ நல்ல காரியம் பண்றோம் இல்ல வந்து எந்த ஒரு இதுவா இருந்தாலும் முதல்ல பத்திரிக்கை அடிக்கிறோம், எதா இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து செஞ்சா அது ஒரு பாசிட்டிவா இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் வந்து நினைச்சு வேண்டிட்டு இருக்கோம்னா அது முடிஞ்ச பிறகும் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அது ஒரு ஹாப்பியா இருக்கும். முன்னெல்லாம் அடிக்கடி போவோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா போக முடியல. ஸோ அதனால இன்னைக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் சமைக்கணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் சமைக்கணும். கண்ணுலாம் திடீர்னு வீட்டுக்குள்ள வர கேர் ஆகுது. ஆமா, காலை கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சிட்டோமா, ஸோ அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா போயிட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.